அதுக்கப்புறம் வந்து அங்க போயிட்டு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது தேங்க்யூ சோ மச் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறது. நீங்க அந்த குள்ளநரிய பாத்தீங்களா? நீங்க குள்ளநரிய பாத்தீங்கன்னா குள்ளநரி திருடக்கூடாதுன்னு சொல்லுங்க. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. குள்ளநரி திருடக்கூடாது, குள்ளநரி திருடக்கூடாது, குள்ளநரி திருடவே கூடாது. நோபி எழுந்திருப்பா, ஸ்கூலுக்கு லேட் ஆகுதுல்ல. எப்ப பாரு தூங்கிட்டே இருக்க. ஏதாவது ஏடா குடுமா பண்ணி என்கிட்ட டிவைஸ் கேட்டு அப்புறம் நான் தரவே மாட்டேன், பாத்துக்கோ. ஓ, நீ எப்ப பாரு இப்படியே தான் பண்ற. சரி சரி, மூஞ்சி அப்படி வச்சுக்காத, உனக்கு ஒரு டிவைஸ் தரேன். அட்டோரி, வழக்கம் போல நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். யார் உன்னை பார்த்தாலும் சரி, நீ கவலைப்படக்கூடாது. உங்ககிட்ட இருக்கிற சக்தி சாதாரண சக்தி இல்லை. அதை சரியா உபயோகிச்சுனா யாரை வேணாலும் வெற்றி கொள்ளலாம். புரியுதா? தாத்தா சொல்றேன்டா, கவலையே படாத. போ. பிடிச்சதை எப்பவுமே பண்ணிக்கிட்டே இருங்க. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஜாலியா இருங்க. கீரைய சாப்பிடுங்க, உடம்புல பொடிபல் வரும். பாத்தீங்களா, சுண்டலி இங்க இருக்கு. இந்த லெட்டர் பிடிச்சுக்க. சோதனைகளை எதிர்கொள்றது தான் பெரிய வேதனை. அந்த வேதனையும் ஜெயிச்சு நாம மேல வரணும். நான் சொல்றது சரிதான். இப்போ நான் ஒரு தடவை பண்ணேன், அது மறுபடியும் என்ன பண்ண சொல்றீங்கன்னு என்னால் பண்ண முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை நிச்சயமா வராது. அப்படியே வந்ததுன்னா சந்திப்போம். பாய். ஆர்னால்டு வந்து ரொம்ப சாதாரண ரெக்கடாக தான் சொல்லுவார் எதுவுமே. ஐ எம் பேக், அவ்வளோதான் இருக்கும் அவர்கிட்ட. இப்போ நம்ம வந்து அந்த ஸ்டைலுக்கு இறங்கணும்னு வச்சுங்க, கேட்காது. ஐ எம் பேக் அப்படின்னு ஒரு டியூனிங் கொடுத்தாதான் அது நிற்கும் அங்கே. ஏன்னா என்னை இப்படி போட்டு அறுத்துற, நீ தாண்டா எனக்கு உண்மையான நண்பன். சரித்திரம் எழுதிட்டு இருக்கேன். சரித்திரமா? ஆமா. ஏன் இந்த ஷாக்கு? வயசானவங்களோட கதையை தான் உங்க முகத்துல இருக்கிற மாதிரி சுருக்கமா எழுதுறேன். நிஜமான ஹோம்ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா போய் விளையாடலாம். எப்போ உள்ள வந்தப்போ கதவை திறந்து வச்சிருந்தாங்களா, அந்த கேப்ல ஷீரோ கூட நானும் ஊந்து வந்துட்டேன். போய் விளையாடலாம். இவனெல்லாம் ஃப்ரெண்டா வச்சிருந்தீங்க அப்படித்தானே சொல்லுவான். அந்த எரிமலைக்கு போறதுக்கு மேப் சொன்ன வழியில தான் நம்ம போய் ஆகணும். முதல்ல அதுக்கு நம்ம ஆத்த கடக்கணும், பாலத்தை தாண்டி போகணும், கடைசியா தான் எரிமலைய நெருங்க முடியும். என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? மேப் பண்ண சொல்லுங்க, மேப் பண்ண சொல்லுங்க. ஏன் இப்படி பண்ற ஜூலி? உனக்கு ஏதோ வேணும்னா என்கிட்ட கேளு, நான் செஞ்சு கொடுக்குறேன் உனக்கு. சரியா? ஏய் ஜூலி, நான் சொல்றேன், அந்த இடத்துக்கு நீ போக கூடாது. ஜாக்கி, செக்ஷன் 13 நீ கூட்டிட்டு போன்னு நீ ரொம்ப பயந்து போயிடுவ. டெக்னிக்ஸ் கத்து கொடுத்திருக்கேன்ல ஜாக்கி. எந்த டெக்னிக் சொல்லி கொடுத்தாலும் நீ மேஜர் ஆகல இல்ல. நான் சொல்றத கேளு. அங்கிள் கிட்ட மரியாதையை வீட்லயே உட்காந்துட்டு அங்கிளுக்கு ஹெல்ப் பண்ணு. ஓ அங்கிள், பாருங்க அங்கிள். ஜூலி, அவன் தான் சொல்றான்ல, அவன் சொல்றத கேட்டுதானே ஏன் இப்படி ஆரம்பிக்கிற? ஜோக்கி, சொல்லுங்க. நான் சொல்ற மாதிரியே நீ செய்ய மாட்டேங்கிற. செய்ய மாட்டேன். நீங்க சொல்றதே சரியில்லை, அப்புறம் நான் எப்படி செய்ய முடியும்? நான் சொல்றதை நீ ஒழுங்கா கேட்டினாலே சரியா இருக்கும். நீங்க பேசும்போதே ஒழுங்கா பேச மாட்டேங்கிறீங்களே. ஏன்னா தமிழ் தானே பேசுறேன். தமிழ் தான் பேசுறீங்க, ஆனா ஏன் அடித்தொண்டில இருந்து பேசுறீங்க? அப்படின்னா பீமா வரும், அவங்ககிட்ட பேசிக்க. சரி, யாரு பீமாவா? எவ்வளவு பெரிய ஆபீசர் அவர் சொல்றாரு, அவர் சொல்றத கேட்காம ஏன்டா இப்படி அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்க? எப்ப இவர் ஆபீசர் ஆனாரு? நீ தாடிய சுத்திய கால காலா கடிக்காடா. ஜூலி, ஏன் அந்த மாதிரி பண்ற? என் கூட வா. நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அந்த ஜாக்கி சான் எங்க இருந்தாலும் அவனை விடக்கூடாது. என்ன நீ பாட்டும் பேசிக்கிட்டே இருக்க? எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லு. நீ என்ன தூங்கிக்கிட்டே பேசுற? கொஞ்சம் வாயை திறந்து நல்லா தான் பேச. ஏன் இப்படி பண்ற ஜூலி? உனக்கு ஏதோ வேணும்னா என்கிட்ட கேளு, நான் செஞ்சு கொடுக்குறேன் உனக்கு. சரியா? செஞ்சு கொடுத்ததுல முக்காவாசி இவரே முழுங்கிறாரு. எப்பவுமே ஒரு பாட்டு பாடுவான். ஹே பீமா, ஹே பீமா, கலக்கு பீமா, கலக்கு பீமா. பீமா, பீமா, கழுக்கு பீமா. சமயத்துல இது பயப்படும், ஆனா மத்தவங்களை பயமுறுத்துற மாதிரி பண்ணாத கேரக்டர். எங்க போற? நானும் உன் கூட வரேன். என்ன விட்டுட்டு போயிடாத. வாய்ஸ் டெஸ்ட்டுக்கு போன டைமில் வந்து அவங்ககிட்ட கேட்டேன் என்ன மாதிரி வாய்ஸ் வேணும் சார் அப்படின்னு. ஸோ அவங்க வந்து அவங்களால வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. பிகாஸ் டெடி இதுதான் அப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் பண்ணுங்க இனிமே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னா. ஸோ 2-3 மாடுலேஷன்லாம் நான் பண்ணிக்காமே ஏதோ ஒரு டைலாக்
டைலாக் ஓகே அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பேசுங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அது வாய்ஸ் வந்து கண்டினியூ பண்ண முடியுதான்றதுக்காகவே ஒரு 4 சீன் செக் பண்ணாங்க. வேறு சீன்ஸ் வந்து லைக் ஒரு எமோஷன் சீன்ஸு இல்லை ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று இருந்துச்சு. அந்த மாதிரி டெடி ஃபைட் பண்ணோம் அப்படின்றது வந்து செக் பண்ணுறதுக்காக ஒரு 4 சீன் டெஸ்ட்லேயே 4 சீன் எடுத்து நமக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கணும். அது வந்து ஒரு ஆம்பிஷனாக வச்சேன். லைக் எனக்கு இந்த கேரக்டர்னால் அது என்னோட கேரக்டர், அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் நான் இருக்கணும், அனிமேஷன் ஸ்டேஜில் தான் நான் இருக்கணும், அதில் என் நேம் வரணும் இருக்காது. ஸோ அதுதான் என்னோட ஆம்பிஷன். ஸோ அது வந்து டெடியில் வந்து எனக்கு நடந்துச்சு. பஃப் கேர்ள்ஸ் இல்லை பஃப் கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட் பேஸில் அது நடுவில் தான் அந்த பபிள் பபிள்ஸ்க்கு பேசியிருக்கேன். அப்புறம் வந்து நான் சேம் தான் நிக்லோடியனுக்கு தமிழில் பேசினேன் அண்ட் மலையாளமும் பேசியிருக்கேன். மலையாளத்தில் அது சூப்பர் ஹிட். மலையாளத்தில் சூப்பர் ஹிட் ஆகி அங்கே வந்து என்னை ஒரு சேனலில் கூப்பிட்டு ஹானர்லாம் பண்ணியிருக்காங்க இதுக்காக மட்டுமே. டோராக்கு பேசினேன். நான் பேசும்போது நல்லா இருந்துச்சு. பட் அது ஓரளவுக்கு போகும்போது எனக்கும் போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு உண்மையாக சொல்ல போனால். ஏன்னா நம்ம பேசுகிறச்சா சேம் தான் ரிப்பீட் பண்ணுறோம். பட் பசங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக பார்க்கும்போது ரொம்ப இப்பவும் பிடிக்குது. அதுதான் பெரிய விஷயம். நாம இப்போ எங்கே போகிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். காடு, மலை, டோராவோட வீடு. எங்க மறுபடியும் சொல்லுங்க. காடு, மலை, டோராவோட வீடு. சேம் வாய்ஸஸ் எடுத்தப்போ எனக்கு ஏன்னா அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும், இன்னசென்ட்டாக இருக்கும். மற்ற கேரக்டர் வந்து இன்னொன்று வந்து அந்த ரெட் கலர் வந்து கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கும். க்ரீன் வந்து கொஞ்சம் ரூடாக இருக்கும். இதுதான் வந்து பப்பன்னு இருக்கும். அது நல்லா இருக்கும், க்யூட்டாக இருக்கும். அது எனக்கு பர்சனலி ரொம்ப ஃபேவரட்டான கேரக்டர். ஸோ எனக்கு 3மே எனக்கு வந்து வாய்ஸஸ் எடுத்தாங்க. எனக்கு ஒன்று ஓகே ஆனால் பபிள்ஸ், இல்லைனா ஓகேவே கூடாது கடவுளையேன்னு விட்டேன். கரெக்டாக பபிள்ஸ் தான் ஓகே. ரொம்ப க்யூட்டாக நான் எனக்கு பார்த்துக்கிட்டே பேசுவேன். எனக்கு ஜாலியாக இருக்கும். நான் ஏன் வந்து எனக்கு கார்ட்டூன்ஸ் பேச பிடிக்கும்னா நான் என்ஜாய் பண்ணுவேன். அது கூட சில நேரத்தில் இப்போ பேசுகிற போது டைலாக் பேசிட்டே இருக்கும் போது நான் டப்பிங் பேசுகிறேன்றது மறந்துட்டு கார்ட்டூன் உட்காந்து பார்த்துட்டு இதெல்லாம் நடக்கும். லிட்டில் சிங்கம்னு ஒரு கார்ட்டூன் வந்துட்டு இருக்கு. அது பப்ளிக்கு பேசியிருக்கேன். அது வந்து ஆக்சுவலாக தமிழில் வந்து பப்ளிக்கு பார்த்தா பேசினேன். மலையாளத்தில் வந்து லிட்டில் சிங்கம், பப்ளி, அப்புறம் மான்டூ 3 கேரக்டர் கேரி அவுட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரே சீரியலுக்கு பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் சோட்டா பீமில் வந்து சுட்கிக்கு பேசிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இதுதான் நிறைய ஆர்டிஸ்ட் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பீரியட்க்கு அப்புறம் இன்னொரு ஆர்டிஸ்ட் மாறுவாங்க, இன்னொரு ஆர்டிஸ்ட் மாறுவாங்க. அப்படி தான் போயிட்டுருக்கும். ஸோ இப்போது கரண்ட்லி இதெல்லாமே நான் பேசினது எல்லாமே இப்போ வந்துட்டுருக்கு. இப்போது என்னமோ திடீர்னு வந்து வைரல் ஆனோடனே யாரோ எனக்கு வந்து பழைய எபிசோட்லாம் எடுத்து எனக்கு போட்டுட்டு இருக்காங்க மெசேஜஸ்லாம். நல்லா ஜாலியாக இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா என் எபிசோட்ஸ் நானே பார்க்க மாட்டேன். மீன்ஸ் பார்க்கறதுக்கு டைம் இருக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதெல்லாம் எனக்கு திரும்ப பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக லைக் மீன்ஸ் நம்ம அந்த கார்ட்டூனை பார்க்கும் போது வர அந்த இதுக்கும் நம்ம பார்க்காம பேசுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஏன்னா அதோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அதோட ஃபேஸ் ரியாக்ஷனாக இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளேயே போயிடுவோம். அப்போ வந்து நமக்கு எதுவுமே தெரியாது. பட் எதுவுமே இல்லாமல் பேசும்போது கஷ்டமாக இருக்கும். சேம் தான் நான் வந்து டெடியில் வந்து எனக்கு கஷ்டமாக இருந்த பாட்டும் அது. ஆனபிள் கான்ஜரிங் ஃபர்ஸ்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் ஆனபிள் பண்ணேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து செம எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. எனக்கு எப்பயே படம் ரொம்ப பிடிக்கும். நான் டப்பிங் பேசும்போது ஆக்சுவலாக ஃபுல்லாக லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக தான் உட்காந்து பேசுவேன். ஆக்சுவலாக இங்கிலீஷ் மூவிஸ்க்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப ஓவர் ஷவுட்டிங்கும் பண்ணக்கூடாது. லைக் ஓப்பனாக இந்த மாதிரி கார்ட்டூன் பேசுகிற மாதிரி நம்மளால் வந்து அந்த வாய்ஸ் லெவல் வந்து அதிகம் பண்ணியும் பேச முடியாது. அதே நேரத்தில் ரொம்ப பேச முடியாது. எனக்கு சத்தமே வரல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். லைக் அவ்வளோ சட்டிலாக பேசணும்.